இங்கே பாட்டனார் மருதுபாண்டியை பற்றி சிவகங்கையில் தான் பேச வேண்டும், வேலுநாச்சியாரை பற்றி சிவகங்கையில் தான் பேச வேண்டும். இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இதைவிடவும் ஒருபடி மேலே போய் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சி படையாக இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி இங்கிலாந்து நாட்டிலே லண்டனிலே எந்த வெள்ளையனை எதிர்த்து என் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே நிலத்தில் எங்கள் பாட்டன் பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், தீரன், சின்னமலை, இப்படி பெரும்பிடுகை என் பாட்டன் சுவரன் மாறன் என்ற முத்தரையர், இப்படி பண்டாரவன்யன், இப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் எல்லார் படத்தையும் இதை போல வரிசையாக வைத்திருந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே, எந்த வெள்ளையனை எதிர்த்து நமது முன்னவர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளைக்காரர்கள் இந்த நமது பாட்டன் பாட்டி படத்திற்கு முன்பு நின்று தன்வனம் எடுத்துக்கொண்டது வரலாறு. இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது வேலு நாச்சியாரின் பேர பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளை. இதுதான் வரலாற்று பெரும் மாற்றம். இதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. என் பிள்ளைகள் இப்போது பாட்டியார் வேலுநாச்சியாரை பற்றி தேடி தேடி படிக்க தொடங்குவார்கள். அவளை போல வீரமிக்க பெண் மக்களாக தமிழ் இளம் தலைமுறையில் எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள். எப்படிப்பட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் இப்படி வாழ்ந்திருக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள், எழுச்சிமிக்க பாவலர்கள், அவர்களெல்லாம் ஒரு பெண்மகள் இப்படி இருக்க வேண்டும் என்று பாடியது எழுதியது போல வாழ்ந்த ஒரு மகள் உண்டென்றால் எங்கள் இனத்தில் பிறந்த எங்கள் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் தான். பெண்களை அடிமைப்படுத்தியவர்கள் தமிழர்கள், பெண்களை போற்ற மறந்தவர்கள் தமிழர்கள். நாங்கள் வந்துதான் அந்த அடிமை விலங்கை உடைத்தெறிந்தோம் என்கிறார்கள். நமது பாட்டி கணவனை இழந்த விதவை தாயாகிறாள். ஒரு பெண்ணுக்கு கீழே வீரமிக்க மறவர்கள் நாம் 2 ஆண் மக்கள் தளபதியாக இருந்து சண்டையிடுவதா என்று ஒரு துளியும் எண்ணாமல் அந்த விதவை தாய் வீர மாதாவின் படையிலே தளபதிகளாக நம் பாட்டியை தலைமையேற்று படை தளபதிகளாண்டு போரிட்டு போரை வென்று முடித்த மறவர்கள் நம்முடைய பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு சிவகங்கை விட்டு வெளியேறும் போது விருப்பாட்சியிலே நம்முடைய பாட்டனார் கோபால் நாயக்கர் அவர்கள் நம்முடைய பாட்டிக்கு அடைக்கலம் கொடுத்து சொந்த மகள் போல பாவித்து தங்க வைத்து பாதுகாக்கிறார். அங்கிருந்துதான் மன்னர் ஹைதர் அலிக்கு கடிதங்களை 3 கடிதங்களை நமது பாட்டியார் எழுதுகிறார். பதில் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் 4 படை வீரர்கள் நேரடியாகவே ஹைதர் அலியை சந்திக்க செல்கிறார்கள். அங்கே பேசிக் கொண்டிருந்த வீரர்களிடத்தில் ஹைதர் அலி கேட்கிறார், எங்கே வேலுநாச்சியார் வரவில்லையா என்று கேட்கிறார். கேட்ட உடனே ஒரு 2-3 அடி முன்னாடி நகர்ந்து தலைப்பாகையை கலட்டி முடியை விரித்து விட்டால் அதுதான் நம்முடைய பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள். அந்த நொடியில் இருந்து ஹைதர் அலி இடத்திலே அவருடைய தாய்மொழி உறுதியிலே நம் பாட்டி பேச தொடங்குகிறார். ஹைதர் அலி வியந்து போகிறார். ஒரு தமிழ் மகள் என் தாய்மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாளே என்று வியந்து அந்த நொடியில் இருந்து தன் மகள் போல நம் பாட்டியை நேசிக்க தொடங்குகிறார்.